கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை தான் கர்த்தருடைய பாதுகாப்பு. 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை கவனமாக வாசித்து பார்த்தால், கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணைக்குள்ளானவர்களாக நியாயம் தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் ரொம்ப நீதி உள்ளவர். தேவ பக்தியாய் நடக்கிற தேவ பிள்ளைகளை கண்டிப்பாக அவரை காப்பாற்றுவார். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. எத்தனை பெரிய போராட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் ஒடுங்கி போவதே இல்லை. உலகமெல்லாம் நாசமான ஒரு காலம் இருந்தது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் துன்மார்க்கத்தனத்தில் அநீதியை செய்யும் பொழுது நோவாவுக்கு கர்த்தர் ஒரு பேழையை உண்டாக்க ஞானத்தை கொடுத்து நீதிமானாய் வாழ்ந்த அவனை காப்பாற்றினார். அதே போல இந்த கடைசி நாட்களிலும் நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே நடக்கும். நமக்கு இன்னைக்கு கிறிஸ்து என்ற பேழை இருக்கிறது, கப்பல். அன்றைய நாட்களில் மரத்தடிகளால் கப்பல்களை செய்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்து என்ற கப்பல் இருக்கிறது. இதற்குள்ள வருகிற எல்லாருமே இனி வரப்போகிற ஆக்கினையிலிருந்து தப்பிக்கப்படுவார்கள். அதே போல தேவச்சனமே, ஆண்டோடைய பெரிய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். சில நேரம் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் நடக்கலன்னு நாம் தவித்து கொண்டு இருப்போம். இடைக்காலங்களில் நான் சில சம்பவங்களை எல்லாம் கேட்குறேன். மிக கொடூரமான சம்பவங்கள். அந்த கொடூர சம்பவங்களை எல்லாம் நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்கிறது நன்மைக்காக செய்கிறீர். சில நேரம் திருமண தடைகளா? கவலையே படாதீங்கள், ஜெபித்து முன்னேற முடியும். நிறைய நேரம் திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிற அநேகர் பயங்கரமான ஆபத்துகளில் மாட்டிக்கொள்கிறார்கள். ஆண்டவர் அறிந்தவர்கள்தான். திருமணம் தாமதம் ஆகிறதுனால ஏதோ ஒரு குழியில் போய் விழுகிற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. அப்படி வேதனையினால் நிரப்பப்பட்ட அநேக சம்பவங்களை நான் பார்க்கும் பொழுது நான் உணர்ந்த காரியங்கள், தெய்வ ஜனங்களை, இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய நிந்தனைகள் வெளியே வருகிறதுக்கு காரணம் நாம் ஞானம் இல்லாமல் போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு போராட்டம் இருக்கிறது. தெய்வ ஜனங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். ஆவிக்குரியவர்களுடைய நிலை இன்னைக்கு டிவி ஷோகள்லையும் யூடியூப்கள்லையும் உட்கார்ந்து பேசத்தக்கதாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாமல் அவர்கள் திருமண வாழ்க்கையில் செல்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த நபர் உன்னுடையது என்று சொல்லாமலே, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு முன்னாடி சொல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன? ரொம்ப கேர்லெஸ்ஸான லைஃப். அது கர்த்தர் சித்தமா என்று உணராமலே, சரி இது வருகிறது சித்தம் என்று கெட்டுகிறார்கள். கெட்டின பிறகு அவங்க படுற பாடு. தேவ ஜனங்களே, இனி உள்ள மீதி இருக்கிற தேவ பிள்ளைகளாது கவனமாக இருக்கான்று விரும்புகிறார். நீங்கள் தேவ பக்தியாக இருந்தீங்கன்னா, தேவனுடையதை தேடினீங்கன்னா, கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ரட்சிப்பார். பாருங்கள், அநேக தேவ ஜனங்களுடைய நிலைமைகள் இன்றைக்கி டிவி ஷோவில் வர்றதுக்கு காரணம் என்ன? திருமணம் உடைந்து டைவர்ஸ் ஆகுது, வீட்டில் கொலை பிரச்சனைகள், டைவர்ஸ், பிள்ளைகள் அனாதையாக மாறுறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி டிவி ஷோவில் வர்றதுன்னு பவுல் கேட்குறார். உங்களை நியாயம் தீர்க்கிற லெவலில், உங்களுக்கு புத்தி சொல்கிற லெவலில் உங்கள் சபையில் ஆள் இல்லையா? ஏன் உலகத்தார்கிட்ட போய் உங்களுக்கு நீதி கேட்க போகிறீங்கன்னு கேட்குறாரு. உங்களுக்குள்ள ஒரு ஆள் இல்லையா? சபைக்குள்ள ஒரு ஆள் இல்லையா? உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு, உங்கள் குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லையா? ஏன் கோர்ட்டு கேஸ்னு இன்னைக்கு போகிறீங்க? ஏன் இன்னைக்கு உங்களுடைய செய்தி நியூஸ் பேப்பரில் வருது? தேவ ஜனங்களே, காரணம் தேவ ஆவியினால் நடத்தப்படாமல் தேவ பக்தியை இழந்து துணிகரகமாக தேவ சித்தத்துக்கு விரோதமாக கிடைக்கிறதெல்லாம் தேவ சித்தம் நினைக்கிறதுனால வருகிற ஆபத்து தான் இது. இதே போல ஆபத்தில் தான் லோத்து மாட்டிக்கொண்டார். ஆனால் லோத்து தேவ பக்தியாகவே இருந்திருக்கிறார். அதனால தான் 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம காரியங்களை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. சோதம் குமாரவே அழிக்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் அந்த நேரம் தேவ பக்தியாய் இருந்த, நீதியாய் வாழ்ந்த அந்த லோத்துவை காப்பாற்றினார். லோத்துனுடைய மனைவிக்கு அந்த தேவ பக்தி இல்லை, அதனால் அவங்க உப்பு தூணாக மாறினாங்க. ஸோ தேவ ஜனமே, தேவ பக்தி உள்ளவர்களை அவர் காப்பாற்றுவார். லோத்துவினுடைய மனைவிக்கு உள்ளாடி ஒரு உலக ஆசை, வீடு வேணும், நிலம் வேணும், அது மேலே தான் இருந்துச்சே தவிர கர்த்தர் மேலே அவங்க பார்வை இல்லை. தேவ ஜனங்களை, இந்த உலக விஷயங்கள்லே நம்ம கருத்தாகவே இருந்து கொண்டிருந்தா கர்த்தரை நாம்
மறந்து விடுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ஜனங்களே, நீங்கள் தேவ பக்தியாக இருந்தாலே போதும், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை வீண் செலவுக்கு விக்கினங்களுக்கு காப்பாற்றுவார். ஒரே ஒரு சிம்பிளான விஷயம், தேவ பக்தி. எதை எடுத்தாலும் மரியாதை போல ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய விஷயங்களையே நாம் தேடிக்கொண்டு இருப்போம் என்றால் நம்மளுடைய லைஃப் பாதுகாக்கப்படும். எத்தனை சகோதரிகள், எத்தனை சகோதரர்கள் இன்னைக்கு தனிமையாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கை பிரிந்து விட்டது. காரணம், கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் போனது. சத்துரு சண்டைகளை கொண்டு வந்தான், சத்துரு பிரிவினைகளை கொண்டு வந்தான், மார்க்க பேதங்களை கொண்டு வந்தான், போராட்டங்களை கொண்டு வந்தான். அதில் அவர்கள் தாங்க முடியாமல் உடைந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் கொண்டு போய் எப்பொழுதுமே கர்த்தரை முன்னாடி வைக்கும் பொழுது உங்கள் திருமண வாழ்க்கைனாலும் சரி, உங்கள் பிஸ்னஸ்னாலும் சரி, எதுவுமே உங்களுக்கு விழுந்து போவதே இல்லை. கர்த்தரை உண்மையாகவே முன்னாடி வைத்தவங்க கீழே விழுந்தது சரித்திரமே இல்லை. தேவ ஜனங்களை ஒவ்வொரு பேரும் வைக்க வேண்டும். என் அம்மா அப்பா ஆண்டரை தேடினாங்க, அதனால் நானும் இலவசமாக ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவேன் என்று சொன்னால் அது நடக்காது. உங்கள் அம்மா அப்பா தேடினாங்கன்னா அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க, வேதனைப்படுறாங்கன்னா பரலோகத்தில் அவங்க நன்மையை அனுபவிப்பாங்க. ஏன்னா அவங்க இடப்பட்ட காலத்தில் இயேசு அறிந்திருப்பாங்க. ஆரம்ப நாட்களில் அவங்களும் இயேசு அறியாதவர்களாக இருந்திருப்பாங்க. அதனால் ஒரு குடிகாரனுக்கு கெட்டப்பட்டிருக்கலாம், இல்லை ஒரு லாட்ரி கேம்பிளருக்கு அவங்க கெட்டப்பட்டிருக்கலாம், அதனால் அந்த கணவர் மரித்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க தனியாக இருந்து கர்த்தரை தேடி 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 இதுவரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வந்துட்டாங்க. இனி உள்ள ஃப்யூச்சரை அம்மா உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நினைத்து கொண்டு நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பீர்கள் என்றால், உங்கள் அப்பா உங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் இழந்து விடுவீர்கள். பிறகு திருமண வாழ்க்கையில் போராட்டம், பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வரக்கூடிய எவ்வளவோ சாத்தியதைகள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்கள், அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, பிசாசானவன் வலைகளை விரித்து வைக்கிறான். வாலிப பிள்ளைகளை பிடிக்க வேண்டிய நிறைய வலைகளை இன்னைக்கு காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் திறந்து வச்சிருக்கிறான். தேவ ஜனங்களே, நாம் ரொம்ப தெளிவாக இருக்க கர்த்தர் அழைக்கிறார். தேவ பக்தியோடு இருந்தால் ஆண்டவர் இந்த இம்மையில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுவார். 100% உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவார். நம்ம தேவனுக்கு நம்மளை காப்பாற்ற நன்கு தெரியும். நீதி உள்ள லோத்துவை காப்பாற்றினார். அக்னியும் கந்தகமும் இறங்கி அந்த தேசத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி அவனை மட்டும் வெளியே கொண்டு வந்தார். உலகமெல்லாம் தண்ணீர்னால் மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்தில் நோவாவை மட்டும் காப்பாற்றினார். ஸோ தேவ ஜனமே, கர்த்தரால் காப்பாற்ற முடியும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார். ஸோ அதனால் விழித்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் ஒவ்வொரு பேரும் அவர்களுடைய பிரச்சனைகளை உலகத்தாரிடத்தில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வேதனையான சம்பவம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், கர்த்தாவே, முதலாவது உம்முடைய சமூகத்தில் வந்து வசனம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார்னு சொல்லி தங்களை சரண்டர் பண்ணி தங்களை தாழ்த்தி செபித்து உம்முடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொண்டு அந்த மோசமான கணவரோ, இல்லை மோசமான மனைவி, இல்லை மோசமான குடும்பம், மோசமான பிஸ்னஸ், மோசமான படிப்பு, மோசமான பேடு கேரக்டர் எதுவாக இருந்தாலும் உங்கள் சமூகத்தில் இருந்து வெற்றி அடைய உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுப்பீராக. இலவசமான இந்த கிருபை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், எழும்பி பிரகாசிக்கட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், இந்த நாள் இன்பமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஆண்டருடைய நாளாக, இனிய நாளாக இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கூட இருப்பார். இதை செய், இதை செய்யாத, உன் பிள்ளைக்காக ஜெபி, உன் கணவருக்காக ஜெபி, மனைவிக்காக ஜெபின்னு அப்போ ஆவியானவர் சொல்லி உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். இந்த ஊழியத்தை செய்யுங்க, இந்த ஊழியத்தை இப்படி செய்யுங்க, எப்படி ஞானத்தை தருவார். யாரை மீட் பண்ணணும், யாரை மீட் பண்ணக்கூடாது, எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரே உங்களை நடத்துவார். இன்றைக்கி விசேஷமாக நம்ம காட்ஸ் பவர் டிவியில் ஒரு அருமையான சாட்சி வெளியிட போகிறோம். 9 மணி அளவில் அந்த சின்ன சாட்சி தான். அதை நீங்கள் பார்த்து மகிழுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.